வாழ்க்கையில பிரச்சனைகள் தேவையா? இந்த கதையை கேளுங்க. விவசாயி ஒருத்தர் கடவுள்கிட்ட, நீ நினைச்சப்ப மழை அனுப்புற, தப்பான சமயத்துல காத்து அனுப்புற, பெரிய தொந்தரவா இருக்கு, பேசாம இந்த வேலையை ஒரு விவசாயி கிட்ட கொடுத்துடுன்னு சொன்னாரு. உடனே கடவுளும், அப்படியா, சரி, இனிமே வெளிச்சம், மழை, காற்று எல்லாமே உன் கட்டுப்பாட்டுல இருக்கட்டும்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. விவசாயிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். பருவமும் வந்துச்சு. மழை பெய்யினாரு, பெஞ்சது. நிறுத்த சொன்னதும் நின்றுச்சு. நிலத்தை உழுது சரியான வேகத்துல காத்த வீச வச்சு விதையை தூவினாரு. மழை, வெயில், காற்று எல்லாமே அவர் சொன்ன பேச்ச கேட்டுச்சு. பயிர் பச்சை பசேல்னு வளர்ந்துச்சு. அறுவடை காலம் வந்ததும் கதிரை அறுத்து உடைச்சு பார்த்தா உள்ள தானியமே இல்ல, பதர்தான் இருந்துச்சு. எல்லா கதிர்களும் இப்படிதான் இருந்துச்சு. ஏன் கடவுளேன்னு கோபத்தோட கூப்பிட்டு, எல்லாத்தையும் சரியா தானே செஞ்சேன், ஏன் இப்படி பயிர் பாழாகிடுச்சுன்னு கேட்டாரு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே, காத்து வேகமா வீசினாதான் பயிர்கள் தங்களோட வேர்களை மண்ணுக்கு அடியில அனுப்பி இறுக பிடிச்சுக்கும். தண்ணீர் குறைஞ்சா தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தாதான் தாவரங்கள் நல்லா வளரும்னு சொன்னார். எதிர்பாராத திருப்பங்களால தான் நம்மளோட வாழ்க்கையை சுவையா அமைச்சு கொடுக்க முடியும்.